சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வித்யா வந்து ரோகிணியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏம்மா ரோகிணி ரொம்பவே மாறிட்டா. கிறிஷை வந்து அவன் நல்லா வச்சு பார்த்துக்க போகிறதே கிடையாது. ஆனால் முத்து மீனாவும் ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அவங்கள விட்டுட்டு அந்த கிறிஷை பிரிச்சிடாதீங்க. ஏன்னா கிறிஷ் வந்து அவங்க கூட இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நான் நேர்லேயும் பார்த்துருக்கேன், கேள்வியும் பட்டிருக்கிறேன். ரோகிணி வந்து அந்த நேரத்துக்கு ஏற்றாப்புல தான் நடிக்கிறான். இப்போ நான் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்கம்மா. உங்கள் மக தான். உங்கள்கிட்ட கடைசியாக ரோகிணி பேசும்போது கூட நான் பக்கத்தில் தான் இருந்தேன். நல்லா இருந்த ரோகிணி டபார்னு உங்கள்கிட்ட பேசும்போது அழுத மாதிரியே நடித்து பேசினாப்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் தன்னை மாற்றிக்கிறாப்புல. இப்படி இருக்க அந்த ரோகிணி வந்து கடைசி வரைக்கும் கிறிஷை பார்த்துப்பாளா அப்படின்னா அது சந்தேகம்தான். ரோகிணி வீட்டில் நாளுக்கு நாள் ஒவ்வொன்றா இந்த ரோகிணி மறைச்சிக்கிட்டே வரான். அப்படி இருக்கும்போது என்றைக்குமே உண்மையை சொல்ல வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி கிறிஷுக்கு அது சரியாக வரும்? பேசாமல் முத்துக்குட்டி மீனாக்கிட்ட இருக்கிறது தான் சரி. நீங்கள் யோசிச்சு பாருங்கம்மா. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, என் காலத்துக்கு அப்புறம் கிறிஷை யார் பாப்பா வித்யா, இந்த கல்யாணி தானே பார்க்கணும்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க. ஆனால் அவங்க மவா கல்யாணியாக இருந்தாலும் சரி தான், கல்யாணியாக இருந்து ரோகிணியாக மாறின இந்த ரோகிணியாக இருந்தாலும் சரி தான், இந்த கேரக்டர் என்ன செய்யாது, பார்க்காது. அதனால் முத்து மீனாட்டை நீங்கள் கொடுக்க தான் சரியாக இருக்கும். அப்படிங்கும்போது அம்மா நீ சொல்லுது எனக்கு புரியுது. ரோகிணின்னு சொல்லியிருக்காளே அம்மாவா, அவள் வந்து என்ன மாதிரி நடிப்பான்னு எனக்கு தெரியும். நான் வந்து முத்துக்குட்டி மீனாக்கிட்ட முறைப்படி கொடுக்க போகிறேன். அம்மா துபாயில் தானே இருக்கான்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கேருந்து வந்து என் மொன்னை நான் வச்சுக்கிட்டதவனு அந்த முத்துக்குட்டி மீனாக்கிட்டின்னு சொன்னால் சொல்லட்டும். நான் இதை தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக முத்தையும் மீனாவும் பார்த்து நீங்கள் வந்து கிறிஷை வளர்த்துக்கிட்டதே வச்சுக்கிட்டோம்னு சொன்னீங்க. அப்போ நான் வந்து ஒரு சூழ்நிலையில் உங்கள்கிட்ட தர முடியல. ஆனால் நான் இப்போ தரேன், நீங்கள் வச்சுக்கிடுங்க. என்றைக்கு அவன் அம்மா வந்து பார்த்துக்கிடுதேன், நான் இவங்க கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லுதாங்களோ அப்போ நீங்கள் கொடுத்தா போதுமையா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்படிங்கும்போதுமா சூப்பர்மா. அதுபோக நான் சொன்னோம்னு சொல்லி கண்டிப்பாக ரோகிணிக்கு தெரிய வேண்டாம். ரோகிணிக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக என் மேலே வருத்தப்படுவா. அப்படிங்கும்போது இங்கே பாரு வித்யா, என் பேரை நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நான் போய் வந்து சொல்ல போகிறேன்னா சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க. வித்யாவுக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. அப்போ முருகன் வராரு. என்ன ரொம்ப நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்? அப்படிங்கும்போது ஆமாம், யார் உன் ஃப்ரெண்டு பையனுக்கு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தேன், முத்து அண்ணனும் மீனா அக்கா பேருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து சொல்லு அப்படிங்கிறாங்க. வேறு யாரும் ஒன்றும் இல்லை, ரோகிணி இருக்கல்ல அப்படிங்கிறாமா அவன் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. முத்தண்ணன் மைனி அப்படிங்கிறாமா அவங்க தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற வித்யா, அவங்க என்ன பண்ணாங்க? அப்படிங்கும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே முருகனுக்கு ஒன்றும் விடலை. அப்போ முத்தண்ணன் குடும்பத்தில் தான் வந்து அந்த ரோகிணி அக்கா ஏமாற்றிட்டு இருக்கா. உண்மையிலேயே அது தெரிஞ்சிச்சுன்னா முத்தண்ணன் எவ்வளோ கோபப்படுவா தெரியுமா? அவருக்கு நியாயம்னு பட்டதுக்கு மட்டும்தான் அமைதியாக இருப்பார். நியாயம் உள்ள ஒரு காரியம் அப்படின்னா விடவே மாட்டார். நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கும் அந்த பையன்தான். முத்துக்கு என்னைக்கு தெரியுதோ அன்றைக்கி ரோகிணியோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் ரோகிணியாக நாசுக்காக சொல்ல மாட்டான். அப்படிங்கும்போது நீனா சொல்லியிருக்கலாம்ல வித்யா. அப்படிங்கும்போது இல்லை, நான் சொன்னால் வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து எதிராக நிற்கிற மாதிரி இருக்கும், நான் சொல்ல முடியாதுல்ல. அப்படிங்கும்போது முருகன் சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு போய் சொல்கிறாங்கன்னு சொல்லுவீங்க வித்யா. அவங்க போய் சொல்ல நீங்களும் தானே காரணம். அந்த ரோகிணியோட சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஃப்ரெண்டு. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? உள்ளதை நீங்களாவது நாசுக்காக சொல்லியிருக்கணுமா, சொல்லியிருக்கக்கூடாதா? இப்படி மறைக்கக்கூடாது. அது நம்மளுக்கு தான் பாவம் வந்து சேரும். அப்படிங்கும்போது முருகன், நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் பல முறை சொல்லிட்டேன் இந்த ரோகிணிகிட்ட, கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை பற்றி உண்மையை சொல்லு. வாழ்க்கையை மறைச்சிட்டு 2வது வாழ்க்கையை நீ தேடிக்கிற. அந்த தேடின வாழ்க்கை கசந்துடக்கூடாது. உள்ளதை சொல்லுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், கேட்கவே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம 2 பேரும் சொல்லிடுவோம். அப்படிங்கும்போது முருகன், தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம சொல்லுற இடத்துல அது இல்லை. அதை சொல்ல வேண்டிய ஆள் வந்து கண்டிப்பாக ரோகிணி தான். ரோகிணி சொன்னால் மட்டும்தான் இது நார்மலுக்கு வருமோ தவிர்த்து மற்றவங்க யார் சொன்னாலும் அது வேறு மாதிரி தான் போகும் அப்படிங்கிறாங்க. உடனே முருகன் கொஞ்சம் நேரம் யோசிக்காங்க. முருகன், ரொம்ப யோசிக்காதீங்க, நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. நம்ம கல்யாண வேலைகள் இருக்குது, நிச்சயதார்த்தம் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு கல்யாணத்துக்கு காகிதங்கள்லாம் ரெடி பண்ணணும், வைக்கணும், ஒரு பூரம் கொடுக்கணும், மண்டபம் எல்லாம் புக் பண்ணணும். நம்ம 2 வீட்டு சைட்லையுமே பெருசாக யாருமே பெரிய ஆட்கள் இல்லை. உங்கள் அண்ணாச்சிக்கு முடியாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் தான் இருந்து பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் காதுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அதுபோக ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிறாங்க.
நீ வேறு எப்படி சொல்லிட்ட வித்தியா, முத்தண்ணனும் மீனாக்காவும் தான் நம்ம ஒன்று சேரவே காரணம். அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தில் ஒன்றுன்னா நான் எப்படி மறைக்க முடியும்னு எனக்கு தெரியல. சரி ரைட்டு, நீ சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். உன் ஃப்ரெண்டுக்காக சொல்லலை, நியாயமாக அந்த கிறிஸ் பையனுக்காக பேசுகிறேன். சரி ரைட்டு, உன் கேரக்டரை நான் மதிக்கிறேன். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு. இங்கே வித்யா வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கிறாங்க. அவங்க அம்மாட்டையும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், ரோகிணியோட அம்மாட்ட. முருகன்ட்டையும் சொல்லி புரிய வச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மகேஸ்வரி வீட்டுக்கார் வந்து கேட்காங்க, என்ன மகேஸ்வரி, எப்போ பார்த்தாலும் உன் ஃப்ரெண்டு அவங்களே எல்லோரும் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு இருந்தால் நம்ம எப்படி தான் புழங்குறது வைக்கிறது? ஃப்ரெண்டுனா வருவாங்க போவாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே இருப்பாங்களா? என்ன தான் நடக்குது அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என்னமோ நடக்குது. என்கிட்ட எந்த விஷயத்தையும் மகேஸ்வரி நீ மறைக்க மாட்டேன். உன் ஃப்ரெண்டு ரோகிணி வந்ததுலேருந்து நீ வித்தியாசமாக இருக்கிற, கிளம்பி போகிற வார. டிரைவர்கிட்ட கேட்டால் அந்த அம்மா வந்து அந்த ஹாஸ்டல் பள்ளிக்கூடத்து வரைக்கும் போகிறாங்க வராங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதே தான் நடந்துகிட்ருக்கு சார் ஒரு வாரமாக அப்படின்னு சொல்கிறாப்புல. என்ன தான் நடக்கு? அப்போ நான் வந்து ஊரில் இருந்தாலும் இங்கே வீட்டில் என்ன நடக்குது எது நடக்குது எனக்கு தெரியாதா? வீட்டில் தான் கேமரா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அவங்க, மன்னிச்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டு இருக்கால ரோகிணி அப்படிங்கிறாங்க. அதான் தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்லு அப்படிங்கிறாங்க. அவள் வந்து வாழ்க்கையை மறைச்சி தான் 2வது கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படிங்கிறது. என்னது, வாழ்க்கையை மறைச்சிட்டு கல்யாணம் முடிச்சிருக்காளாம்? அப்போ வந்து மனோஜுக்கு இது எதுவும் தெரியாதா அப்படிங்கிறாங்க. தெரியாது அப்படிங்கிறாங்க. இது தெரிஞ்சால் எந்த மாதிரி விஷயம் வரும்னு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லாமல் இருக்கிறது தப்பு தானே. ஒரு குடும்பத்தில் அது மறைக்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மகேஸ்வரி சொல்கிறாங்க, ஏங்க இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நீ தான் வந்து அந்த கிறிஸ்துவோட பார்த்துக்கிற அம்மா வெளியூரில் இருக்குன்னு சொல்லி நீனும் அதில் என்ன செஞ்சுருக்க, போய் சொல்லியிருக்க. நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா அவங்க வந்து கேட்பாங்க, ஏம்மா நீனும் ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளை தானம்மா, உள்ளதை சொல்லியிருக்கலாம்லாம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பேர் சொல்லுவேன்? என்னையை பார்த்து யாராவது கேட்டால் நான் என்ன செய்ய முடியும், நாட்டுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அவங்க, இல்லைங்க கொஞ்ச நாள் பார்ப்போம், இல்லை நம்மளாம் நாசுக்காக அந்த ஃபேமிலியில் சொல்லி புரிய வைக்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதுதான் சரி, அவங்களுக்காக தெரிஞ்சு நம்மகிட்ட வருத்தப்படுறதை காட்டிலும் நம்ம சொல்லிட்டா அது ஓரளவு சரியாக இருக்கும். அந்த ரோகிணி மேலே எவ்வளவோ மரியாதை வச்சுருந்தேன். சரிட்டு அவங்க வீட்டுக்கார் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க, இவங்க பார்லர் வேலை பார்க்குறாங்க, வார்த்தையில் கரெக்டாக இருப்பாங்கன்னு பார்த்தா வாழ்க்கையே இப்படி ஏமாற்றிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ற மாதிரி வேலையை நீங்களாம் பார்த்து வைக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாப்பிட போயிடுறாரு. இங்கே ரவி வந்து ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா வேண்டாமா துறப்புலாவுக்குன்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்போ ரவி, நீ கண்டிப்பாக வந்தால் தான் ரெஸ்டாரண்ட் துவங்குவேன் அப்படின்னே சொல்லிடுறாங்க. முதல் நாள் எல்லாருக்குமே அழைப்பிதழ் கொடுக்காங்க, எல்லாருமே வந்துடுறாங்க, ஸ்ருதியும் வந்துடுறாங்க, ரவியை மட்டும் காணலை. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, என்னம்மா ரவியை காங்கலையே அப்படிங்கும்போது, அங்கிள் நான் நல்லா சொல்லி புரிய வச்சுருக்கிறேன், ரெஸ்டாரண்ட் திறக்கிறது உனக்காக தான், ஆனால் இப்போ விரும்பி பண்ணி நீ மீத்துட்ட வேலை பார்க்குற, சரி அங்கே இருந்துட்டு போ, ஆனால் வந்து அது காலத்துக்கும் அது லாய்க்கப்படாது, என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ரெஸ்டாரண்ட் உனக்கு தோணும், அன்றைக்கி வந்து நீங்கள் இரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ரெஸ்டாரண்ட் திறக்கிற அன்றைக்கி நீ வந்திருந்தா தான் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட் திறப்புலாவாக இருக்கும்ல, அன்றைக்கி திறப்புலா இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன், இன்னும் வரல அங்கிள்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, ரவி வந்து நிற்கிறாங்க. ஏன் சுற்றி அழுகிற அப்படிங்கும்போது, நீ இல்லாமல் தான் அப்படிங்கிறாங்க. ஏய் நான் வராமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு வந்துடுறாரு. அப்போ ரவியை கூப்பிட்டு வாசகன் பேசுகிறாங்க. என் பொண்ணு வந்து இவ்வளோ சங்கடப்படுவான்னு நினச்சி பார்க்கலாமாப்பில், என் பொண்ணு நீங்கள் நல்லா வச்சுப்பீங்கன்னு சொல்லி தானே நான் வந்து நினச்சேன். நீங்கள் 2 பேரும் விரும்புனீங்க, வச்சிங்க, வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டீங்க. முதல்ல ஆரம்பத்தில் உங்களை பிடிக்காட்டலும் கூட சரி, மாப்பிள்ளை மேலே நம்ம பொண்ணு நல்ல பிரியமாக இருக்கால, இப்போ 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சாக்க நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? என் பொண்ணு உங்களுக்காக தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறான், அதை விட உங்களுக்கு அந்த மீட் தான் முக்கியமா? என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாள், மாப்பிள்ளை நல்ல பையன் தான், ஆனால் அந்த மீத்து சரி கிடையாது. நாளைக்கு வந்து உங்கள் மாப்பிள்ளைய அவங்க சைடில் வச்சுக்கிட்டா என்னங்க பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாப்பா அப்படிங்கும்போது, என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. சரி தான் பேசுகிறேன், நான் பொண்ணை பார்த்தவன் தம்பி, நாளையும் யோசிப்பேன். ஏன்னா நான் அதிகாரியாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், அதெல்லாம் 2வது பட்சம். என் மகளுக்கு தான் நான் முதல்ல வைப்பேன். ஒழுங்கு மரியாதையாக இன்னும் இந்த கடையில் இருக்க பாருங்கள் அப்படிங்க. அதை நீங்கள் சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. உடனே முத்து வந்து, என்னடா உன் மகன் என்ன சொல்கிறாரு அப்படிங்கும்போது, என் மாமனும் மருமனுக்குள்ளது, நீங்கள் உடையில் வராதிங்க அப்படிங்கும்போது, என்னது என் தம்பிகிட்ட பேசணும் உடையில் வராமல் இருப்பணும் அப்படின்னோடனே மீனை வந்துடுறாங்க. ஏங்க ரவிக்கு அவங்க மாமா மருமங்க அவங்க பேசிக்கிறாங்க, நீங்கள் விடுங்க அப்படிங்கும்போது ஸ்ருதி வந்துடுறாங்க. அச்சா என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லம்மா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மாப்பிள்ளை இருக்க சொல்கிறேன், அவர் இருக்க மாட்டேன்றாரு அப்படிங்கும்போது, அச்சா எனக்கு எப்படி ரவி இங்கே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் கவலைப்படாதீங்க,
எப்படி நான் திறப்புலாவுக்கு வர சொன்னேன் வந்துட்டார்ல, அதே மாதிரியே வந்துடுவார் ஒரு நாள், நீங்கள் கவலைப்படாதங்கச்சா அப்படிங்கிறாங்க. இங்கே ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு ஒரு 8 மணி எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே வீட்டில் போய் சுதா சொல்கிறாங்க, ஏங்க மாப்பிள்ளை பண்ணுறது சரியே கிடையாது அப்படிங்கும்போது, சுதா நான் முதல்லேருந்து அதை தான் சொல்லிகிட்ருக்கேன், நீ தான் அந்த ரவிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்த. அந்த அண்ணாமலை வீட்டில் யாருமே சரி கிடையாது. அந்த மனோஜ் கூட என் அப்பா அண்ணாமலை பணத்தை ஏமாற்றி தான் நினைஞ்சிருக்கான், அந்த ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான். கேட்டால் என் மாமனார் வீட்டிலேருந்து லட்சமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னான். எல்லாமே ஏமாத்து அப்படிங்கும்போது, ஆமாங்க அது தெரிஞ்ச விஷயம் தானே, அந்த ரோகிணி நம்மகிட்ட தானே 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கா அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன அந்த அண்ணாமலை குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடாது, அதை எப்படியாவது நம்ம குலைச்சா தானே சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. 2 லட்ச ரூபா தரணும்ல, நம்ம 2 பேரும் கிளம்பி போவோம். எல்லோரும் இருக்கும்போது ரோகிணியை பார்த்து எனக்கு 2 லட்சம் வேணும், நீ வாங்கிட்டு போனலாமா, அவங்க மாமியார் தெரியக்கூடாதுன்றதை திருப்பி தானே கேட்போம். அதை வச்சு கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு செலவில் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே எல்லோரும் இருக்கணும்னா ஈவினிங் போனால் தானே சரி ஈவினிங் போவோம் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கடைக்கு போய்ட்டு வந்தோன்னா ஒரு 7-8 மணி இருக்கும். அப்போ சுதாவும் வாசுதேவன் வீட்டுக்குள்ளே வராங்க. அதை பார்த்துட்டு நம்மளை வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி வாங்க அப்படின்னு அவரும் உட்கார்றாரு. உட்காந்துட்டு ரோஹிணி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன சம்மந்தி வந்தோடனே உங்கள் பொண்ணை கேட்காம நீங்கள் ரோஹிணி எங்கேன்னு கேட்குறீங்க அப்படிங்கும்போது, எங்ககிட்ட கடை வாங்கினா அவங்கள தானே கேட்க முடியும். 2 லட்ச ரூபா வாங்கினாங்க, எங்கள் மாமியாருக்கு தெரியக்கூடாது, என் குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு வாங்கினாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு தரேன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. இன்ட்ரெஸ்ட்டுலாம் தர வேண்டாம், அந்த அசலை கேட்க தான் வந்திருக்கோம், கூப்பிடுங்க ரோகிணி அப்படின்னோடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது, கொஞ்சம் வந்துடுது. ரோகிணி ஃப்ராடு, வெளில வாடி அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை எப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்படி பேசாமல் நீ எப்படி பேசுவா, கொஞ்சம் வாங்களா, எதுக்கிட்டி என் சம்மந்தி வீட்டில் காசு வாங்கினா அது எனக்கு தெரியக்கூடாது, இந்த குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்கு அப்படிங்க. யார் சொன்னா யார் சொன்னாவா, அவங்களே வந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு வந்தீங்க, நான் தான் உங்களுக்கு காசு தரேன் அப்படிங்கும்போது, எங்கள் 2 பேருக்கு இப்போ அவசரம், காசு வேணும் அப்படிங்கும்போது உடனே எனக்கு கிடைக்காது, உங்கள்கிட்ட இல்லாத காசா, அந்த 2 லட்ச ரூபாயே சும்மா என்னையை ஏதாவது கோர்த்து விடணும்னா கேட்குறீங்க அப்படிங்கும்போது, வாசுதேவன் சொல்கிறாங்க, ஏம்மா 2 லட்ச ரூபா என்கிட்ட வாங்கியிருக்கேன், அதை எப்போ தருவேன், அதை கேட்க தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அச்சா நான் தரேன் அப்படிங்கும்போது, நீங்களாம் தர வேண்டாமா, உன்கிட்ட வாங்கிறதுக்கும் வரல, ரோகிணி எனக்கு தரணும், எப்போ தருவாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் தரேன், நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, என்ன ஒரு வாரத்தில் தரேன்னு சொல்கிற, நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு, நீ அவங்கக்கிட்ட எங்களை தெரியாமல் வாங்கியிருக்க போனோம், இதே மாதிரி எத்தனை பேர்ட்ட வாங்கியிருக்கோம் அப்படிங்கும்போது, ஆண்டி எல்லார்ட்டையும் வாங்குற அளவுக்கு நான் ஆள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரோகிணியை பார்த்தியம்மா ரொம்ப தப்புமா, ஏற்கனவே அந்த வாசுதேவன் இந்த குடும்பத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டாப்புல, உனக்கு நல்லாவே தெரியும், சுருதியோட அப்பா தான், நாங்கள் சம்மந்தியாக தான் நினைக்கோம், ஆனால் அவர் ஒரு நாள் நம்மளை சம்மந்தியாக நினைக்கிறது கிடையாது. அந்த வீட்டில் போய் அந்த வீட்டில் தெரியாமல் பணம் வாங்குறது ரொம்ப தப்புமா என்னை பொறுத்த மட்டும். மற்றபடி அது உன் தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் இதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, ரோஹிணி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல, நீ எப்படி வாங்கலாம், எனக்கு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நீ கூட கொஞ்சம் அமௌண்ட் ஏன்டா அவங்ககிட்ட வாங்கி நான் சரி சமாளிச்சிருப்போம்ல, இவங்க அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, எதுக்கு நீ என்கிட்ட அதை சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லார், டே உன் பொண்டாட்டியை ஏன் பணம் வாங்கினேன் என்கிட்ட ஏன் சொல்லலை நீ கேட்கணும், நீ சங்கடப்படும் போது அவங்ககிட்ட நீ பெரிய அமௌண்ட் வாங்கியிருக்கலாம்னு கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை சொல்லுவாங்க, டே முத்து என்றைக்குமே அவன் சுயநலத்தில் தான் இருப்பான், அந்த மனோஜுக்கு ஏதாவது ஆகணுன்னா தான் பேசுவான், அந்த மாதிரி தான் இருக்கான் மனோஜ், உன் பொண்டாட்டியை நடத்த விதம் நீ தப்புடா, சரியாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி போயிடுறாங்க. இங்கே விஜயா சொல்கிறாங்க, ஃப்ராடு, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிரு, இந்த மீனாவை தான் இந்த வீட்டை விட்டு போகணுமோன்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பேன் எல்லோரும் முன்னாடியும், இப்போ நான் உங்ககிட்ட எதுக்கு தனியாக சொல்கிறேன்னா, நான் கூப்பிட்டு வந்தேன் வண்டிக்கு, சரி நீ இருந்தால் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரன் சொன்னோன்னா நான் விட்டுக்கிட்டு இருந்தேன், இனிமேல் என்னன்னாலும் பரவாயில்லை, அந்த கேரளா சாமியார்கிட்ட போய் நான் என்ன பதிலுக்கு செய்யணுமோ நான் செஞ்சுக்கிட்டேன் பரிகாரம், ஆனால் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதையாக போயிரு, என் சம்மந்தி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அப்படிங்கும்போது, ஆண்டி நான் அதை எப்படி கொடுக்குமோ கொடுத்துக்கிறேன், அந்த வீட்டை விட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. டே மனோஜ் என்னடா இந்த ரோஹிணி ரொம்ப திமிரில் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இப்போ வர அவளுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எவன் மகன் ஏன்டா வாடி இருக்குது அப்படிங்கும்போது, இப்படிலாம் ரோஹிணி பண்ணுறாளாம்மா, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே மனசுக்குள்ளே என்ன அப்படின்னா, அங்கே ராணி நம்ம ஃபர்னிச்சர் கடையில் எனக்கு உடனடியாக 5 லட்சம் வேணும், அப்படி தரல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஒரு மாதிரி பேசின வீடியோ நான் ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துருவேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காளே அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. நம்மகிட்ட 5 லட்சம் வேறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ விஜயா சொல்கிறாங்க, டேய் இன்னும் அந்த ரூம் பக்கம் போகக்கூடாது, ரோஹினியோட இது சரி கிடையாது, இன்றைக்கி நம்ம ரூமில் தான் தூங்குற வா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. மனோஜ் அங்கே தூங்குறாரு. தூங்கும்போது அவருக்கு நினப்பு வருது, விடிஞ்ச உடனே ராணி மாவுளே வந்து நிற்பாவளோ பணம் கேட்பாவளோ போய் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அவன் நினச்ச உடனே சரி ரைட்டு, இதுக்கு ஒரே வழி தான், அம்மா எப்பவும் பீரோவை சாவி வச்சு பூட்டாது, அதில் நம்ம எடுத்துட வேண்டியது நகையை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் விஜயாவும் தூங்கினோடனே நைஸாக நகையை எடுக்காங்க. எடுத்த உடனே அண்ணாமலை பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தூங்கிடுறாரு. இப்படியெல்லாம் பண்ணுறானே, இப்போ நம்ம கேட்டால் சரி வராது, காலையில் ஆகட்டும் அப்படின்னு நினைக்காரு அண்ணாமலை. அப்போ மனோஜ்கார் பக்கத்தில் ஒரு வாடகைக்காரை வர சொல்லியிருக்காரு. அண்ணாமலையில் ஏறி உட்காந்துருக்காரு. மனோஜ் கிளம்பி போகிறாரு. எங்கே? பர்னிச்சர் கடையை திறந்து வச்சுட்டு அந்த நகையை கொண்டு அடை வைக்கணும். அடை வச்சு அந்த பணத்தை வச்சுட்டு இருந்தால் தான் நம்ம ராணி வந்தால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாரு. கடையை திறந்துடுறாரு. அப்போ அண்ணாமலை, விஜயா, முத்து, வீட்டில் முக்கியமான ஆட்கள்லாம் கூப்பிட்டு காரில் போகிறாங்க. அப்போ எங்கேப்பா போகிறோம், வாங்க நீங்கள் அப்படின்றாங்க. மனோஜ் பர்னிச்சர் கடையில் போய் மனோஜ் அவர் பக்கத்து காரில் ஏறுறாரு. பின்னாடியே போகிறாங்க. அங்கே மனோஜ்கார் ஒரு நகை கடையில் போய் அந்த கடையில் போய் விற்க போகிறாரு. என்னங்க மனோஜ் காலையிலே நகை வாங்க போகிறான், எனக்கு தெரியும், மனோஜ் பெரிய பிஸ்னஸ்மேன், கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ண போகிறான், அதனால் அது முதல் துவக்கமாக இப்போ நகை வாங்கி வைக்க போகிறான் போல். எங்க தங்கம் என்ன விலை விற்குது, இந்த விலையில் வந்து அவன் வாங்கி வைக்காமல் பெரிய விஷயம் தானே அப்படின்னு. விஜயா, ரொம்ப பெரிய விஷயம், இந்த சாதனையை காமிக்கிறதுக்கு தான் நான் வாடகைக்கு காரை பிடிச்சி உங்களை எல்லாத்தையும் கூட்டி வரேன் அப்படிங்கும்போதேப்பா, அது வாய்ப்பே இல்லை, மனோஜ் கடை ரொம்ப நடத்தில் போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் அது எனக்கு தெரியும், நான் விஜயாவுக்கு தெரியுமில்ல அப்படிங்கும்போது, ஏங்க இந்த முத்து வந்து தேவையில்லாமல் தான் பேசுவோம், வாங்க என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி நகை கடைக்கு போகிறாங்க. போனோன்னே சொல்லுதாங்க, நகை கடையில் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பணம் இவ்வளோ கேட்கீங்க, ஆனால் இந்த நகை வந்து பழைய நகை மாதிரி தெரியுது, உண்மையில் உங்கள் நகை தானா அப்படிங்கும்போது, இது எங்கள் பாட்டி நகை தான், எங்கள் பாட்டி போய் சேர்ந்துட்டாங்க, அந்த நகை தான், அதான் விற்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜயா எட்டி பார்க்காங்க. அந்த நகை விஜய நகை. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு சரியான கோபம். இது என்னது உன் பாட்டி நகையா, உன் பாட்டி போய் சேர்ந்துட்டாங்களாடா, எங்கள் அம்மா போய் சேர்ந்து எவ்வளோ நாளைக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு மனசப்பட்டு வெளுவெளுன்னு அழுக்காங்க. ஏன் நகையை நீ ஆட்டை போட்டு வந்திருக்க, நீ வந்து மறுவாதியாக இருக்கணும், உனக்கு பெரிய மவுசாக இருக்கணும்னு சொல்லி நேற்று என் ரூமில் நான் நீ இருக்க சொன்னால், நீ வந்து இங்கே ரூமில் இருக்கிற நகையை எடுத்து வந்திருக்க, இதை தான் சொல்லுவாங்க, இதை எடுத்து கடைசியில் உள்ள சட்டியிலே கை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நீ பண்ணுற அப்படிங்க. விஜயா, இதை தெரிஞ்சுக்கிடணுங்கிறது தான் நீ கூப்பிட்டு வந்தேன். நைட்டு மனோஜ் பீரோவில் நகை எடுக்கையிலே எனக்கு நல்லாவே தெரியும், சரி அவன் இதை தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணேன், அப்படியே நடந்துருச்சு அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. டேய் மனோஜ், நீ முதல்லேருந்தே இப்படி தான்டா, உன் விஷயம் வெளியே தெரியாதுன்னே பண்ணிகிட்ருக்க, எல்லா விஷயமுமே தெரியாமல் போயிடாது, என்றைக்காவது ஒரு நாள் சிரிச்சிருச்சா அப்படிங்கிறாங்க. உடனே நகைக்கடைக்காரர் சொல்கிறாங்க, ஏம்மா நான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறேன், அவங்கள வர சொல்கிறேன் அப்படின்னு ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. ஸ்டேஷன் வந்து எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வாங்கன்றாங்க. ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கல, சாரி என் பையன் தான் விடுங்க அப்படிங்கும்போது, என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் எத்தனை பண்ணியிருக்கான்னு தெரியணும், அவர் விசாரிச்சு அவனை வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில. வாசுதேவனுக்கு கால் பண்ணுறாங்க, சம்மந்தி தயவுசெய்து உங்களுக்கு ஸ்டேஷன்லாம் தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க, அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி இது பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி நான் பேசுகிறேன்னு ஃபோனை வச்சுட்டு அவர் தெரிஞ்ச டிவி பேப்பர் எல்லாத்துக்கும் தகவல் சொல்லி மனோஜ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வரும்போது ஃபோட்டோ எடுத்து எல்லா பக்கமும் அனுப்பிடுறாங்க. இது எல்லா பக்கமும் பார்க்காங்க. இதை பார்த்துட்டு கிராமத்துலேருந்து பாட்டி, ராஜேஸ்வரி எல்லாருமே மாற்றி ஃபோன் அடிக்காங்க விஜயாவுக்கு. இதை கேட்டால் விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. டே மனோஜ், அம்மா பொருள் நீ எடுத்துட்டா, நீ பாடுற எவ்வளோ அசிங்கப்பட்டோம் அப்படிங்கும்போதேம்மா, நீங்கள் எதுக்குமா அப்பா கூப்பிட்டு வரீங்க, நீங்கள் வந்தால் நல்லா தானே அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறாங்க, வரலைன்னா இந்த மாதிரி தானே பார்த்துட்ருப்பேன், நீ மாறவே மாட்டேடா, சின்ன வயசுலேருந்தே இப்படி தான், பக்கத்து வீட்டு என் பொருளை எடுத்துகிட்டு வந்து முத்து எடுத்துகிட்டு வந்தான்னு நீ பண்ணதுக்கு முத்தை கோர்த்து விட்டேன், இப்படி ஓனாக பண்ணிகிட்ருக்க அப்படிங்கப்பா, நான் எதுக்கு இப்படி பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க. என்னது தெரியணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட வேலை பார்த்த ராணி, நான் அவர்கிட்ட பேசுனது ஃபோட்டோ வீடியோ வச்சுக்கிட்டு இப்போ 5 லட்ச ரூபா தரல அப்படின்னு நான் அப்படி பண்ணிடுவேன் நான் என்னப்பா பண்ண முடியும், அதான் பண்ணேன் அப்படிங்கும்போதே முத்து தான் அவன்கிட்ட சொன்னாம்ல, அவங்க பேசுகிறத ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வேண்டியதானே அப்படிங்கும்போது, எப்பா அதுக்கு தான்ப்பா ரெடி பண்ணேன், அவள் பாஷையிலே போய் அவள் பாஷையிலே பேசுகிறான்னு பார்த்தா நான் பேசுறதுக்கு மட்டும் அவள் எடுத்துட்டா அப்படிங்கும்போது முத்து சொல்லாரேப்பா, நான் சொல்லலப்பா, இவன் வெறும் மாங்காய் மடையன் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோஹினி, முத்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதாங்க அப்படிங்கும்போது, வரலம்மா வேறு எப்படி பேசுவாங்க, அப்படி தான் பேச முடியும், உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டாரா, கேட்டால் இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் அத்தனை டிகிரி படிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு,
அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாங்க, முத்து சொல்கிறது என்ன அநீதி தப்பு இருக்குது, மனோஜ் கொஞ்சமாவது சிந்திக்கணும், நாட்டில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இப்படி இருக்க நேரம் ஒரு ஆள் சொன்னாங்களாம் 5,00,000 வாங்கணுங்கிறதுக்காக வீட்டு நகையை ஆட்டையை போட்டுக்கொண்டு ஒரு ஆள்கிட்ட விற்க போனாங்க. இதெல்லாம் எரிச்சலாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, மனோஜுங்க பாரு, உன்னால் கடையை நடத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் அந்த கடையை நீ பேசாமல் விற்றுட்டு அந்த பணத்தை நீ ஒரு பங்கு எடுத்துகிட்டு மீதி 2 பங்கை முத்துட்டையும் ரவிட்டையும் கொடு, இல்லையா கடையை நடத்த முடியலன்னு சொல்லி ரவிட்ட கொடு. ரவி தனியாக ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு அலைகிறான். ஒரு சில இடத்துல அவனுக்கு அதுக்கு சரியாக வரமாட்டாங்குது. அதனால் அவன் ரெஸ்டாரண்ட் அந்த பொருள் விற்றப்போ ரெஸ்டாரண்ட் கூட மாற்றி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போதுப்பா அதெல்லாம் தர முடியாது, ரவிக்கும் முத்துக்கும் நான் காசு தானே கொடுக்குறேன், 1 மாதம் டைம் கேளுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லுதாரு, 1 மாதம் இல்லை 10 மாதம் டைம் வச்சுக்கா, 10 மாதத்தில் நீ வந்து அதில் ஒரு பகுதியாக கொடுப்பியான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. டேய் கொடுக்குறேன்டா, கொடுத்து இந்த கடையை எனக்கே சொந்தமாக்குறேன்டா அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் அப்படிங்கிறாரு முத்து மனோஜ்கிட்ட. இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், நீ சொன்ன வாக்கு அப்படின்னு பாட்டிக்க, கொஞ்ச நாளில் ரவிக்கும் முத்துக்கும் நீ கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்கலன்னா, அவன் பங்கு பணத்தை கொடுக்கலன்னா இந்த கடையை பொதுவில் கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்துட்டு இதனுடைய வருமானத்தில் ஒரு பகுதி தான் உனக்கு, கடையை முத்தோ ரவியோ நானோ நடத்துவேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ், என்னம்மா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்க. டேய் நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன்டா, உங்கள் அப்பாவை இந்த குடும்பத்தை என்னத்தெல்லாமோ எதிர்த்து உனக்கு நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன், என் ரூம்லேருந்து நகை எடுத்திருக்கேன் அப்படிமா, எனக்கு வேறு வழி தெரிலம்மா அப்படிங்கும்போது, டேய் இதை நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுறாங்க, நான் வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்போம்ல, ராஜேஸ்வரியோட மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்கம்மா, ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, இதை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது, டேய் முத்து, உன்னோட மனோஜ் பெரிய அறிவாளி தான், மனோஜ் நீனே வா ராஜேஸ்வரிட்ட பேசுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு முத்து, அவங்க உன்னை வந்து பெருசாக நினைக்க போகிறதில்ல, ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் நீ தான் எல்லாத்தையும் செய்வேன்னு அவங்களுக்கு தெரியாதில்ல, நீனே பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்போ தலைவர்கிட்ட பேசுகிறாங்க, முத்துக்கு தெரிஞ்ச பெரிய ஒரு அரசியல்வாதி இருக்கார், அவர்கிட்ட பேசுகிறாங்க. பேசினோன்னே அவர் சொல்கிறாரு, அப்படியா அவங்க யார் என்ன வரணும்னு தெரியுமா அப்படிங்கும்போது, தெரில சார், இந்த ஏரியாவிலேருந்து ஒரு வக்கீல் வந்தார், அவர்கிட்ட கேட்ட தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் யாருன்னு என்ன வரணும்னு பார்க்காரு, நேருன்ட்டு போயிடுறாங்க. தலைவர், அவங்க நம்மளுக்கு வேண்டிய ஆள், அவங்கள போட்டு இது பண்ணாதீங்க, அந்த கடை வச்சுருக்கிறோட தம்பி முத்து நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய ஆள், இதை பண்ணாதீங்க அப்படிங்கும்போது, சரி சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னோடனே வக்கீல் அவங்க சம்மந்தப்பட்ட ஆள் சொல்லிடுறாங்க, அம்மா அங்கே பாருங்கள் ராணியம்மா, அவங்களெல்லாம் போய் அதை பணங்கன்னு கேட்காதீங்க, கிடைச்ச வரைக்கும் லாபத்தை வச்சுக்கிடுங்க, இதுக்கு மேலே போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா இவ்வளோ பெரிய ஆள் சொல்லிட்டாங்களா, சரி சார் இன்னும் இது பண்ணல, ஏதாவது வேலை மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. ஒரு இடத்துல வேலை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கே முத்தால் தான் வந்து இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து மனோஜ் சொல்கிறாங்க, எப்பா அதெல்லாம் இது பண்ணல, ராஜேஸ்வரி ஆண்டி அவங்க வீட்டில் சொல்லி சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, ஏன் முன்னாடி தான் முத்து பேசினான், எல்லாம் சரியாக எனக்கு எல்லாம் தெரியும், இனிமையாவது ஒழுங்காரு, யாரும் உன்னை எதையாவது சொல்லி பணத்தை கேட்டால் ஏன் கேட்குறீங்க, தர முடியாது, அப்படி நீங்கள் வேங்கதாக இருந்தால் முறைப்படி வாங்கிக்காங்கன்னு சொல்லி அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ஒன்றுமே செய்ய முடியல. என்ன காரணம்னா, ரோகிணி வந்து மனோஜ் எதுவுமே பேச முடியல. ரோகிணியை பற்றி விஷயம் எல்லாமே வெளியே தெரியல. அதனால் ரோகிணி சொன்னால் மனோஜ் கேட்க மாட்டுறாரு. எப்படி இருக்காங்க, எப்படியாவது இதை சரி பண்ணணும். அப்போ இந்த முத்துக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் இருக்கக்கூடிய கிறிஷை எப்படியாவது எங்கள் அம்மாட்ட கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி, எப்போம்மா நீ வருவேன், நீ எப்படியாவது கிறிஷை வந்து கூப்பிட்டு போகணும் வைக்கணும், இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணிப்பேன் வச்சுப்பேன் அப்படின்னு, எதுவும் பண்ணாத, நாங்கள் வரேன், வந்த பிறகு உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு சாயந்தரமே வந்துடுறாங்க முத்து வீட்டுக்கு. அப்போ விஜயா வந்து, என்னம்மா உங்கள் பேரனை அனுப்பிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பீங்க, உங்கள் பேரனை மீனா வீட்டில் கொண்டு வச்சுட்டாங்க, உங்களை கொண்டு எங்கே வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இனி யாரும் வைக்க வேண்டாம், என் பேரன் கதையை பேசுறது தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து மீனா உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா உங்கள் உடம்பு பரவாயில்லையா, உடம்புலாம் பரவாயில்ல, நீங்கள் வந்து முன்னாடி கிறிஷை நாங்கள் வச்சுக்கிறோம் வளர்த்திக்கிறோம் அப்படிங்கிறீங்க, இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கு என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்ருக்காங்க. நல்லா பார்த்துப்போம், உங்கள் பொண்ணுங்க இல்லை, இங்கே இருந்துச்சுன்னா அவங்க பார்த்துப்பாங்க, இப்போ இல்லாத போது யாராவது ஒரு ஆள் அவனை அக்கறையாக பார்த்துக்கணும்ல, நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்த்துக்கிடுங்க, ஆனால் உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்காதீங்க, நீங்கள் தனியாக ஒரு வீட்டில் இருந்தால் கூட அவனை வச்சு நல்லா பார்த்துப்பீங்க நம்பிக்கை இருக்குது, இந்த வீட்டில் இருந்தோம்னா கிறிஷை கண்டிப்பாக அவங்க அம்மா பார்க்க விட மாட்டாங்க முத்து அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு அவனை பார்க்க விடான்னு சொல்ல போகிறேன், இந்த வீட்டில் ஐயே இருக்கே எனக்கு பிடிக்கல,
உங்கள் பேரை வந்தோன்னா முனிருங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அத்தை கிறிஷ் இங்கே வரமாட்டான். கண்டிப்பாக கிறிஷ் எங்களோட வந்தான்னா நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னா அண்ணாமலை முழிக்கிறாங்க. அங்கிள் நீங்கள் முழிக்காதீங்க, கீழ் வீட்டில் வாடகை இருக்காங்க, அவங்க வந்து அடுத்த மாதத்தோட போயிடுவோன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு வாடகை தந்துட்டு கூட நாங்கள் கிறிஷ் அங்கே இருந்துக்கிடுவோம், நம்மளும் ஒரே குடும்பமாக இருந்துக்கலாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என் வீட்டில் உங்களுக்கு தர மாட்டோம், நான் வேறு ஆள் தான் கொடுப்பேன், அவங்க மாதம் மாதம் கரெக்டாக வாடகை கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, கரெக்டான வாடகை என் முஞ்சே தருவான் அப்படின்ட்டுருக்காங்க. இங்கே விஜயாவும் நினைக்காங்க, சரி ரைட்டு, இனிமேல் வந்து இதை நாசுக்காக நம்ம ரெடி பண்ணால் தான் நம்ம பரிசு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. பார்வதி கேமராலாம் ரெடி பண்ணிக்கா, இன்றைக்கி வந்து நான் வந்து பேசுவேன், அதை பேசுனேன் அப்படியே கவர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் யோகா எடுக்கும்போது அப்படிங்கிறாங்க. இங்கே யோகா எடுக்கிறாங்க. யோகா எடுக்கும்போது ஒரு அம்மா இங்கே இல்லை, அப்பா இல்லவே இல்லை, அப்படி ஒரு பையன் உள்ளே போகுது மாதிரி இருந்துச்சு. அதை நான் போராடி வாதாடி வெளியே கொண்டு வந்துட்டேன், என் இளைய பையனை என் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டேன் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுதாங்க. அப்போ கரெக்டாக மீன் வந்துருந்தாங்க. சபாஸ்த சபா சூப்பர், நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் நியாயம் பக்கம் தான் நிற்கீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே விஜயா முழிக்கிறாங்க, இவன் வேறு வந்துட்டாளா வீடியோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பார்வதி கொஞ்சம் கட் பண்ண அப்படிங்கிறாங்க. அதான் சூப்பராக சொன்னீங்க, நீங்கள் தான் வந்து அந்த கிறிஷ் பையனை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க, உங்கள் முயற்சி பயங்கரமாக இருந்துச்சு, யாருமே இல்லைன்னா அவ்வளோ பாசமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்க நீங்கள் என்னத்தை உங்கள் பையனை வந்து நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படிங்கும்போது, ஏய் என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பையன் எந்த தப்புமே செய்யாமல் செஞ்சதை நீங்கள் பார்த்த மாதிரியே அவன் பண்ணியிருப்பான்னு சொல்கிறதும், உங்கள் பையன் மூத்த பையன் பண்ணியிருக்கான்னு கூட அதை உணராமல் நீங்கள் உங்கள் இளைய பையனை அனுப்பி விட்டுட்டு அவன் எனக்கு பையனே கிடையாதுன்னு சொல்கிறதும் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்பேற்பட்ட நீங்கள் அடுத்தவங்க பிள்ளையை மட்டும் எப்படி இது பண்ணுதீங்க வைக்கிறீங்க அப்படிங்கும்போது, மாஸ்டர் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது அதை ஒரு ஆள் இவங்க பேசிகிட்டு இருக்கதை வீடியோ எடுக்காரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் என் வீட்டுக்காரும் இவங்களும் அடுத்தவங்க கிடையாது, சொந்த மகன், ரெண்டாவது மகன் கூட வச்சுருந்தேன் சப்போர்ட்டுன்னாங்களோ அதுதான் என் வீட்டுக்காரர் முத்து. சின்ன வயசில் படிக்கும்போது என் அண்ணன் பண்ணதுக்கு இவரை வந்து கொண்டு போயிட்டாங்க உள்ளே. அவர் சின்ன வயசில் உள்ளே இருந்தார். அது எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அத்தை வெளியே சொல்லலை. இப்போ ஏதோ அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கிறதுக்கு இந்த வீடியோவை எங்கேயாவது கொடுத்தா அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமோ என்னமோ தெரில, அதனால் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இவங்க பேசுகிறது தப்பு, என் வீட்டுக்காரர் எந்த தப்புன்னு செய்யலை. அது நல்லாவே அவங்க அம்மாவுக்கு தெரியும். இன்றைக்கி வரைக்கும் பிள்ளைய ஏற்றுக்கிட்டு கிடையாது, இனி மருமகளை ஏற்றுக்கிட்டு கிடையாது. நான் அந்த வீட்டில் வேலைக்காரி தான் இருக்கேன், இப்போ கூட சமைச்சு தான் கொண்டு வந்திருக்கேன். ஏ பூக்காரி வா பூக்காரி தான் பேசுவாங்க, மீனான்னு கூட பேசுனது கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஒழுங்காக கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. பார்வதி பண்ணி எடுக்கொண்டு நான் பிறகு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இங்கே வந்து ஒரு வீடியோ எடுத்தவர் அவருடைய ஃபேமஸுக்காக அவர் அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு. இது ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு விஜயாவை கழுவி ஊற்றுறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே ஆதரவாக இருக்காங்க. இந்த காலத்துலலாம் மருமகம் இப்படி இருந்தால் தான் மாமியார்கிட்ட இப்படிப்பட்ட மாமியார்ட்டெலாம் சமாளிக்க முடியும் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. மீனா ஒரு ஆதங்கத்தில் தான் பேசியிருக்காங்க, மற்றபடி ரொம்ப அப்புறாணியவங்க. விஜய் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சரி நம்ம மாமியார் தானே அப்படின்ட்டு போகிறவங்க இந்த நேரத்தில் வெகுந்து எழுந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஆயிடுது. இதை பார்த்துட்டு சுருதி ரொம்பவே வாழ்த்துறாங்க. ஏகப்பட்ட பேர் விஜயாவை ஃபோன் பண்ணி, என்ன விஜயா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. யார் இந்த பரிசை கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்வச்சினாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கேரக்டராக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னு கேட்டால், நீங்கள் மரம் வந்து எல்லாம் வச்சிங்க, போனீங்க, வந்தீங்க, அப்படி பண்ணேன், அன்னதானம் போட்டேன், 4 பேருக்கு நல்லது செஞ்சேன், அப்படி பண்ணி நீங்கள் சீன் போட்டீங்க. ஏன் என் குடும்பத்தில் நான் கூட்டு குடும்பமாக வச்சுருக்கேன். என் வீட்டுக்காரு போன வண்டியில் என் மருமகளோட அப்பா வந்து தவறிட்டார். அதில் வந்து அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லி நான் இறக்கப்பட்டு கொண்டு வந்தேன் வச்சேன்னு எல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களை விசாரித்து பார்க்கையில் நீங்கள் அப்பேற்பட்ட ஆளுங்க, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக தேவையில்லாமல் அந்த சாமியாருக்குமே நம்பிக்கிட்டு அலையுத ஆளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அப்பேற்பட்ட ஆள்கிட்ட நான் பேசுகிறேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமேல் பார்வதி சொல்லிடுங்க, உங்களை கூப்பிட்டு என் வீட்டுக்கு எதுக்கோ வரமாட்டான்னு சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப வருத்தமாயிருது. இந்த பரிசு கிடைக்கணும்னு சொல்லி தானே நான் இவ்வளோ செலவு பண்ணேன், எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க இந்த விஜயா. பார்வதி ஃபோன் பண்ணி, பார்வதி உங்கள் ஃப்ரெண்டு இப்படிலாம் பேசிட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கே உன் மேலே கடுப்பாக தான் இருக்குது. இவ்வளோ பண்ணிவிட்டு எப்படி நீ இருக்க சமாளிக்கிற அப்படிங்கிறாங்க. பார்வதி என்ன வாய்க்கு வந்தெல்லாம் பேசுத அப்படிங்கும்போது எல்லோரும் எனக்கும் 3 மணி பேசுதான்னு சொல்லுவாங்க.
இப்பேற்பட்ட ஃப்ரெண்டு கூட நீ இருந்தாகணுமா பார்வதி? உன் பையனும் மருமகளும் உன் வீட்டில் இருக்காத காரணமே இந்த விஜயா தான். விஜயா மாதிரி ஒரு ஆள் கூட நீ சேர்ந்தன்னா கண்டிப்பாக மருமகளோ உன் மகனோ அந்த வீட்டுக்கு வரமாட்டாவா? ஐயா ரொம்ப அப்புறாணிங்க. அப்படி இருக்கும்போது நீ வந்து இப்படி ஆள்கிட்ட சேர்ந்தால் ஆகிக்கூடாது அப்படிங்கிறாங்க. இனிமேல் வந்து நீ வந்து யோகா சொல்லிக் கொடுக்குறது வேறு இடத்த பார்த்துக்கா. இனிமேல் என் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கெலாம் வர வேண்டாம். நான் உன்னை பார்க்கணுன்னா வீட்டுக்கு வரேன். அது போக என் மருமக இந்த வீட்டில் இருக்கா வா என்ன, அதனால் அவங்கள பார்க்கணுன்னு நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி, நீனும் எல்லோரும் மாதிரி தான் பேசுகிறியா? நம்ம 2 பேரும் நட்பு எத்தனை வருஷமான நட்பு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் நான் உன்கிட்ட பேசுனதுக்காக தான் என் குடும்பமே போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்வதி, இதான் உன்கிட்ட நான் பேசுகிறது கடைசி பேச்சு, ஃபோனை வை அப்படிங்கிறாங்க. ஃபோனை வச்ச கொஞ்சம் நேரத்தில் ராஜேஸ்வரி பேசுகிறாங்க. என்ன விஜயா இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படிலாம் பண்ணியிருக்க, உன் ஃப்ரெண்டு நான் வெளியே சொன்னேன் அவ்வளோதான், இனிமேல் என்னையை தெரிய வைக்கணும் யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்ட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அடுத்தாப்புல நக்கலுக்கு ஸ்ருதியோட அம்மா, என்ன சம்மந்தி பயங்கரமான ஆளாக இருப்பீங்க போல், உங்கள் பையன் முத்து தான் வந்து பயங்கரமான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் அதை விட பயங்கரமான ஆளாக இருப்ப போலயே, உங்களை ரொம்ப சூப்பராக அவங்க மருமக சொல்லியிருக்கான், எந்த அளவுக்கு அவன் பண்ணணுமோ பண்ணிட்டான், அதுபோக அது எப்படி உங்களுக்கு தெரியாமையே ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது மீனா மேலே மேலும் கோபமாகுது. உடனே மீனா, ஏய் மீனா என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கும்போது, வேறு என்னத்த சாம்பார் சட்னி இட்லி இருக்குதே அப்படிங்கிறாங்க. நான் அதான் என்ன பண்ணேன்னு கேட்கல, நீ தானே அந்த வீடியோ எடுக்க சொன்னது அப்படிங்கும்போது, அத்தை நீங்கள் போட்ட பந்து தானே அத்தை, நீங்கள் போட்ட பந்தில் நான் 6 இணைஞ்சிருக்கேன், ரெடி பண்ணியிருக்கேன், இதில் என்ன தான் இருக்குது, நீங்கள் பண்ணலன்னா நான் பண்ண போகிறதே கிடையாது, என் வீட்டுக்காரர் பண்ணி கிறிஷை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். சரி நான் சொல்லாட்டிலும் பரவாயில்ல, நாங்கள் செஞ்சதை சொல்ல போகிறதில்ல. ஆனால் நீங்கள் அதை செஞ்சு நீங்கள் நல்ல பேர் வாங்கன்னு நினைக்கிங்க, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னும் அந்த நேரத்தில் ஆதங்கத்தில் பேசினேன். அதே வேறு யாரோ எடுப்பாங்கன்னு நினைக்கல அப்படிங்கும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, சரியாக தானே இருக்குது மீனா, நீங்கள் பண்ணது சரி தான். இப்படி நீங்கள் வந்து இந்த ஆன்ட்டிகிட்ட அவ்வப்போது கேட்டிங்கன்னா அந்த ஆன்ட்டி சத்தனாக வந்திருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரித்த காப்பி போடணுமா போட்டு வந்தேன், டீ போடணுமா போட்டுருவோம் அப்படின்ட்டு இருந்தால் அவங்க வாய்க்கு வந்தெல்லாம் தான் பேசுவாங்க. எப்போவுமே மாமியாருக்கு நம்ம மறுவாதி கொடுக்கணும் மீனா, அவங்க ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னா அது என்ன ஏதுன்னு கேட்டுதாகணும் அப்படிங்கும்போது முத்து பொஞ்சாதி இருக்கட்டும், ஸ்ருதியாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், உன் சொல்லுக்கு வந்து கேட்டுட்டு போகிறாங்கன்னு நினைக்காதங்க விஜயா. மாமியார்னா பெரிய பவர் கிடையாது, அது ஒரு பாசம், அது ஒரு பந்தம், இன்னொரு அம்மை இருந்து எல்லாரையும் அனுசரித்து போகணும். ரோகிணியை மனோஜிட்ட இருந்து பிரிக்க பார்க்க, இந்த ஸ்ருதியை என் பேச்சை கேட்க மாட்டேங்காங்க, இந்த மீனாவை என் மருமகளே கிடையாது பூக்காரிங்க, இப்படிலாம் இருந்தால் குடும்பத்துக்கு லாயக்கு கிடையாது. ஒழுங்கு மரியாதை உலகத்தில் யார் எப்படி இருக்காளோ அப்படி இரு. எனக்கு எல்லோரும் படித்த ஆளுக்கு என் கூட வேலை பார்த்த ஆளுக்கு எல்லா ஆளுக்கும் ஃபோன் பண்ணி உன் பொஞ்சாது எப்படி இருக்க அவ்வளோப்பா எப்படி இருக்க அவ்வளோப்பான்னு கேட்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது. நான் சின்ன வயசில் உன்னை வெளுத்துருக்கணும், இவ்வளோ நாள் ஆகி விட்டுட்டேன், பையன் மாதிரி பெரிய ஆளாகி கல்யாணம் முடிச்சு விட்டானுவோ, அவனுக்கு ஒரு பையன் மாதிரி வருது மாதிரி இருக்குது, இப்படி இருக்க இந்த நேரத்தில் நான் கோவப்பட்ட நல்லா இருக்காது, புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை போயிடுறாங்க பெட்ரூம் பார்த்து. இதுக்கு மீனா தானே காரணம், அந்த மீனா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போகிறாங்க. இங்கே ரோஹிணி நினைக்காங்க, சரி ரைட்டு மீனா மேலே தான் ஆன்ட்டி கோவமாக இருக்காங்க, இப்போதைக்கு நம்மளை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் நாசுக்காக ஏதாவது ஒரு வேலை வரும்போது அந்த அமௌண்ட்டை விஜயாட்ட கொடுத்து நம்ம கவர் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. அதே மாதிரி ஒரு பார்லர் வேலை வருது, ஒரு 50,000 வருமானது, அதை பார்லர் வேலையை செஞ்சு முடிக்காங்க. அந்த 50,000த்துக்கு ஒரு 40,000 கொடுக்காங்க. அத்தை இன்றைக்கி 40,000 வந்துச்சு, ஒருத்தரவை கூட நான் எடுக்கலத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்ச கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 3-4-5 பேர் வீட்டை பார்த்து வராங்க. நீ யார் அப்படிங்கிறாங்க. உங்கள் மருமகளை தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னோடனே, மீனாவை தான் பார்க்க வந்திருப்பாங்க, அவள் தானே டெக்கரேஷன் வேலை அது இதுன்னு செய்தா, ஏய் மீனா இங்கே வாடி அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை அப்படிங்கிறாங்க, உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே நீயா அப்படிங்க, உங்களை இல்லை உங்கள் பேர் ரோகிணியா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இல்லை அப்படிங்கிறாங்க. ரோகிணி பக்கம் இருந்தீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஏப்பா அவங்ககிட்ட கதை பேசுறதுக்கு வரல, எங்கள் பேங்கில் பணத்தை லோனை வாங்கி போட்டு கட்டவே இல்லை, கிட்டத்தட்ட அது 4 வருஷம் ஆகிப்போச்சு, 4 ரூபா வாங்கினாங்க, 12 லட்ச ரூபா ஆகிப்போச்சு, அதை எப்போ கட்டுறாங்க ஏது கட்டுறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அவளாம் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் ரோகிணி வெளியே வாடி அப்படிங்கிறாங்க. அத்தையா அன்னைக்கு நான் என் சம்மந்திட்டு 2 லட்சம் வாங்கியிருக்கேன், இங்கே நான் 4 லட்சம் தப்போ அவங்க 12 லட்சம் கொடுக்கணுங்கிறாங்க, என்னடி நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, சார் எதனால் நான் அங்கே வரேன் பேங்க் வரேன் பேசிவிட்டோம் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிளம்ப முடியாதும்மா, இப்போ எங்களுக்கு இன்சியல் அமௌண்ட் வேணும், அப்போ நான் தான் போவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நினப்பு வருது, மனோஜ் வந்து கபோர்டில் ஒரு 3 லட்ச ரூபாயை வச்சார்ல இந்த வசூல் பண்ண பணத்தை,
இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க. ஏம்மா மீதி 9 லட்சத்தை சேரங்கிட்ட பாருங்கன்ட்டு போயிடுறாங்க. இந்த 3 லட்சம் எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது எங்கள் அத்தை சுதியோட அம்மாவுக்கு அப்பாவும் கொடுக்க வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது அதை நான் வேறு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை கொடுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நேராக மனோஜ் கடைக்கு போய் மனோஜ் அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு மனோஜ் கடைக்கு கொடுக்குறாங்க. இன்னும் மன்னிச்சிருங்க மனோஜ் அப்படிங்கிற நீ இப்படி பண்ணிக்கூடாது அப்படி பண்ணிக்கூடாது அப்படி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க மனோஜ், இப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் என்ன அப்படிங்கிறாங்க. நான் வந்து பேங்கில் லோனு இது உங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் கட்டிடலாம்னு பார்த்தேன், முடியலை. அதுக்கு பதிலாக நான் வந்து 3 லட்ச ரூபாயை எடுத்து கொடுத்துட்டேன். அது எப்படி கொடுக்கலாம், யாருன்னு 3 லட்சத்தை காங்களே, கிட்டத்தட்ட 6 லட்சம் போயிட்டது. அவங்க 1 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்க ராணி வீட்டில் அப்படிங்கும்போது அதான் நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னோமா அப்படிங்கிறாங்க. அது முன்னாடியே கொடுத்தது தான், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் தான் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கும்போது வித்யா பணம் வேணது நீங்கள் எது கட்டணும், நான் வித்யாவை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டில் போய் கணக்கணன்னு கணக்காரு. அவன் கரெக்டாக முருகன் வந்துடுறாரு. என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் முத்தோட அண்ணன், அதனால் மரியாதை கொடுங்க, நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது வித்யாவுக்காக ரோகிணி பணம் எடுத்து கொடுத்துருக்கா, ஒழுங்கு மரியாதையாக பணத்தை செட்டில் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கும்போது வித்யா என்னவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது முருகன் நானும் பணமே எடுக்கலை, பணம் எடுத்தது ரோகிணி தான், ஆனால் என்ன கொடுத்தோம்னு சொல்லி பொய்யா சொல்லியிருப்பாங்க போல சமாளிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து மனோஜ் வந்து ரோகிணி கால் பண்ண, ரோகிணி உன் ஃப்ரெண்டு இப்படி சொல்கிறான் அப்படிங்கும்போது மனோஜ் தயவுசெய்து அங்கேருந்து வந்துருங்க அப்படிங்கிறாங்க. நான் வரவே மாட்டேன், நான் வந்து இதுக்கு தீர்வு தெரியாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா கால் பண்ணுறாங்க. ஏம்மா இந்த வித்யா வந்து பணத்தை வாங்கிட்டு ரோகிணி வாங்கிட்டான்னு சொல்லியிருக்காமா பேங்கில், அதுதாம்மா நான் வச்சுருந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்கான்னு விஜயாவுக்கு சரியான கோவம் வந்து, வித்யா வாங்கின கடனை இவ அடைக்கணுமா, அதுபோக மனோஜ்ட்டும் காசு வாங்கி வித்யாட்ட கொடுத்துருக்காளா, எம்ஐ உடம்பு சொன்னால் இங்கே எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடுப்பு வித்யா அப்படி அப்படிங்கும்போது வித்யா சரியான கடுப்பாயிருந்தாங்க. இங்கே பாருங்கள் ஆண்டி, ஒருத்தருவாங்க மருமோட்டு வாங்கலை, வாங்கினது எல்லாமே உங்கள் மருமக ரோகிணி தான், கிட்டத்தட்ட அவனுக்கு எனக்கு ஒரு 7-8 லட்ச ரூபா தரணும், அதை எப்போ வாங்கி தருவீங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சரியான கடவுள் வீட்டில் போய் ரோகிணி எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்க்காங்க. இப்படியா இருக்குது இந்த விஷயத்தை பார்த்த கிறிஷ் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறான். என்னம்மா உங்களை இப்படி பாட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் இது உனக்கு அம்மாவா அப்படிங்கிறாங்க. பிறகு எல்லோரும் சொன்ன மாதிரி எனக்கு அம்மா இல்லைங்கிறீங்களா, இதான் எனக்கு அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் இதான் எங்கள் அம்மா, நான் எங்கள் அத்தையும் மாமாவையும் பார்க்க வந்தேன், ஆனால் எங்கள் அம்மாவை நீங்கள் மேலே கை வைக்க நான் சும்மா விட முடியாது, பாட்டி எங்கள் அம்மா மேலாம் கை வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் ரோகிணி என்னடி இவன் சம்மந்தமாக சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது முத்து வந்து சம்மந்தம் இல்லாமலாம் சொல்லலை, கிறிஷு கரெக்டாக தான் சொல்கிறான். கிறிஷ் எதுவுமே என்கிட்ட சொல்லலை, ஆனால் எல்லா விஷயமும் இந்த கல்யாணியோட மூத்த புருஷனோட பையன் இருக்காமல அவர் சொல்லிட்டாரு. அவர் என் காரில் தான் வந்தார், இந்த பார்லர் அம்மாவை தேடி தான் சிட்டி பூரா அலைகிறாப்புல, கரெக்டாக என்கிட்ட வந்துட்டாப்புல, என்னாச்சு உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே வந்தோடனே இங்கே ரோஹிணி கிடுக்கிடுன்னு ஆடிடுறாங்க. நீங்கள் முதல்ல வெளில போங்க, உங்களை யாரும் எனக்கு தெரியாது, முருகேசன் வெளில போங்க அப்படிங்கிறாங்க. என்னை யாருன்னு தெரியாது, ஆனால் பேரை மட்டும் எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கரெக்டாக வந்து என்னப்பா என்ன முத்து எனக்கு புரியலை அப்படிங்கும்போது, எப்பா இந்த ரோஹிணி பக்கா ஃப்ராடுப்பா, இது ரோகிணியே கிடையாது கல்யாணிப்பா, கல்யாணின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு ரோகிணியாக அவங்க மாறி எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்து கூட வேறு யாரும் கிடையாதுப்பா, இந்த கல்யாணியோட பையன்தான். நீங்கள் கூட அடிக்கடி என்ன சொல்லுவீங்களே பேரை மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வருதுப்பான்ட்டு, அது சரிதான்ப்பா, இந்த பார்லர் அம்மாவோட பையன்தான் இது. எனக்கும் என்னடா நம்மளை அறியாமல் இந்த பையன் மேலே அவ்வளோ பாசம் வருது அப்படின்னு நினச்சேன், ஏதோ நமக்கு சொந்த மாதிரி இருக்கும்ட்டு, பதிலவா எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. தம்பி இந்த முத்து சொல்லி கூப்பிட்டு வந்தானா, ஏற்கனவே ரோகிணி எனக்கு பிடிக்காது, மனோஜ் வீட்டில் ஏதாவது பண்ணணும் பண்ணுதானா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா, எங்கள் குடும்ப சொத்தை விற்கணும், இவங்களும் அதுக்கு வரணும், வந்து கிறிஸ்துக்கு அங்கே வாங்கிக்கிட்டு எங்களுக்கு ஒரு இல்லைன்னு சொல்லிட்டு போனால் நாங்கள் சொத்தை வந்து சமமாக வச்சுப்போம்மா, அதுதான் தெரியும் தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லை இதை நான் நம்ப மாட்டேன், ரோகிணி மேலே எனக்கு 1000 கோவம் இருக்கும், அதுக்கு நானும் போனோம் அப்படின்னா விஜயா இப்படி சொன்னோன்னா ரோகிணிக்கு, ஆமாம் ஆண்டி இந்த முத்துக்கு என்ன பிடிக்காது, உங்களுக்கு என்னையும் பிடிக்காதுல்ல, அதனால் ரொம்ப ஏற்றி விட்றாப்புல அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒன்றும் கவலை இல்லை, அரை மணி நேரத்தில் எங்கள் அப்பா 2வது கல்யாணம் இவங்களை பண்ணது ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது, நான் கொண்டு வர சொல்கிறேன், அந்த ஃபோட்டோவை என் கூட கொண்டு வந்தார் நம்ம நண்பர், அவர் ஒரு இடத்துல இருக்காப்புல, அவர் வர சொல்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி விஜயா வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அவரும் விஜயா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோகிணிக்கு என்ன சீனே தெரில, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் லைக்கூடாது அப்படின்னு சொல்லி கிரிஷை கூப்பிட்டு மழைன்னு வீட்டை விட்டு வெளில போகிறாங்க. ஏய் பாட்ரி சொல்லுங்க வா, இவ்வளோ பண்ணிட்டு உடனே நான் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, டே மனோஜ் சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறதுக்குள்ளே அண்ணாமலை
டேய் மனோஜ் வரவேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. மனோஜ் மறுபடியும் ஃபோன் பண்ணி சார் என் குடும்பத்து கதையை நாங்களே பேசிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அண்ணாமலையை வந்து ரோஹிணியை கூப்பிட்டு கேட்குறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.